எல்லாருமே அவங்க போயிடலாம் தான் சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் என்னை 2 மாதம் விட்டு போயிட்டாங்க. போயிட்டாங்களா? 2 மாதம் விட்டு போயிட்டாங்க. இப்போது கண்டுபிடிச்சி நான் கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்து இப்போ இங்கே வர்றதுக்கு காலையில் வரும்போது கூட நானும் உன் தங்கச்சி வீட்டுக்கு வரல, நான் இங்கே வரேன்னேன். உடனே க்ளோஸ், டைவர்ஸ் கொடுத்துரு எனக்கு. ஏமா நீ எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணல நீங்கள் அவங்கள? இல்லை சார், எனக்கு கல்யாணம் ஆகி 12 இயர்ஸ் ஆகுது. ஸோ எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் சொல்லி கொடுத்தாலும் அவர் கற்றுக்க மாட்டுறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செட் ஆகலை. இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ஜோடியாக பண்ணுறாங்கல்ல சார், அந்த மாதிரி பண்ணோம்னா நிஜமாக நமக்கு வர்றதில்ல. அது மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டார் சார். அது கூட தான் சார் கற்றுக் கொடுக்கணும். ஃபோட்டோ அவங்க ஒரு ஃபோட்டோ பைத்தியம். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஒரு ஃபோட்டோ பைத்தியம். இப்போ நீங்கள் பிரேக் விட்டீங்க பாருங்கள், அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹீல்ஸு ஃபோட்டோ, எந்த நேரமும் ஹீல்ஸு ஃபோட்டோ. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போங்க, ஒரு 50 ஃபோட்டோவாவது சார் எடுப்பாங்க. ரீல்ஸ் கூட ஓகே, ஃபோட்டோ கூட யாருமே எடுத்தது இல்லையா? அது நான் ஆசைப்பட்டது தப்பா? ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். ரீல்ஸ் பண்ணாதுக்கெல்லாம் டைவர்ஸ் கேட்டால் என்ன நியாயம்? சார் நான் அவர் கூட தானே சார் ஆசைப்படுறேன். இல்லைம்மா, எனக்கு பிடிக்கிறத செஞ்சுட்டு போயேன். அது பிடிக்கலன்னா டைவர்ஸ். இல்லைம்மா, நீங்கள் நிஜ உலகத்துக்குள்ளே வரமாட்டீங்க. நீங்கள் என்ன இந்த மொபைலில் இருக்க உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் கணவரே இழுக்கிறீங்க. நீங்கள் நிஜ உலகத்துக்கு வாங்க. உங்களோட இல்லறம் என்ன, நீங்க வந்து ரீல்ஸ் பண்றதுல மட்டும் தான் இருக்கா? சார் அதுல மட்டும் இல்ல சார், எல்லாத்துலயும் இருக்கணும்ல சார். எதுவுமே சார், ஒரு வெளில போனா டீசெண்டா உட்காந்து சாப்பிட கூட தெரியாது. கேட்டா நான் படிக்கல, என்னை விட்டுரு, எனக்கு தெரியல. அப்ப நான் யார்கிட்ட எதிர்பார்ப்பேன்? எவ்வளவு கத்து கொடுத்தாலும் கத்துக்க மாட்டுறாரு.